இந்த வீடியோவில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அபியூசரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல் எபிசோடினுடைய ரிவ்யூன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு நபர்னால இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாஸ்க்குமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். யார் அந்த ஒரு நபர், யார் அந்த அபியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் தான். காலையிலேருந்து அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அட்டூழியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏன் திவாகர் ஒரு அபியூசர், திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு காலையில் பிக் பாஸ் உட்கார வச்சு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஒரு கிளாஸ் எடுக்கிறார். இது ஒரு ஃபன் டாஸ்க்கு, இதை ஃபன்னாக பண்ணுங்க. ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. எல்லாத்துக்கும் கத்துறீங்க, எதுக்கு எடுத்தாலும் கத்துறீங்க, அந்த டாஸ்க்குக்கான ஒரு வேல்யூவே போயிடுதுன்னு சொல்லி அவ்வளவு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பொறுமையாக இனிமே நானும் இறங்கி இவங்க கூட விளையாட போகிறேன் என்னுடைய குரல் மூலமாக. இப்பயும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நானே இறங்கி நேரில் தான் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு அவ்வளவு நேரம் இவனுங்க கிட்ட சொல்லி அந்த ராஜா ரெண்டு ராஜாவை மாற்றுறாங்க. கானா வினோத்தையும் திவாகரையும் மாற்றுறாங்க. இவனுங்க 2 பேரும் வேலைக்கு ஆக மாட்டானுங்க, அயராக்கியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஓகேவா? அயராக்கியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியும் கூட அயராக்கினா என்னன்னே தெரியாத ஒரு கூமுட்டை அதை எப்படி ஃபாலோ பண்ணுவான்? எனக்கு இப்போ லைவ்ல பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இவன் ஒரு ஆளுன்னு இவன் கூட உட்காந்து வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின். எனக்கு புரியவே இல்லை. இவங்க இத்தனைக்கும் வெளியில் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பார்த்துட்டு வந்தும் இவனை மதித்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணதில் திவாகர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்றது சாண்ட்ராவளுக்கு தெரியுமா, திவ்யாவுக்கு தெரியுமா, இல்லை பிரஜனுக்கு தெரியல? புரியுதா இல்லையானே எனக்கு புரியல. ஏன் வர்றவங்களாம் திவாகரை ஒரு மனுஷனாக மதித்து பேசுகிறாங்கன்னே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவனை சீண்ட கூட மாட்டேன். அவன் ஒரு அபியூசர், அவன் ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அவன் டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். அவனை நான் சீண்ட கூட மாட்டேன். ஆனால் இவங்கெல்லாம் எதுக்காக உட்காந்து சமமாக உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. ஒருவேளை போகிறவங்க கிட்டலாம் சொல்லி அனுப்புகிறாங்களா, திவாகர் கிட்ட ஒழுங்காக பேசுங்க, நல்லா பழகுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்களா தெரியலை. நம்ம முதல்ல அவன் ஏன் ஒரு அபியூசர் அப்படிங்கிறத இந்த டாஸ்கோட பேசிடுவோம். நம்ம ஒரு பிரச்சனை வருது, அரோராக்கும் இந்த செனத்தவளைக்கும் ஒரு பிரச்சனை வருது. இவனை இனிமேல் திவாகர்னு கூப்பிடாதீங்க, வாட்டர் மெலன் தர்பீஸ்லாம் கூப்பிடாதீங்க, செனத்தவளனே கூப்பிடுங்க, நல்லா இருக்கு அந்த பேர் அப்படின்னு நம்மளுடைய மக்கள் அன்போடு கேட்டுக்கிட்டதுனால இனிமேல் அவனை செனத்தவளனே நான் அட்ரஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த செனத்தவளை காலையில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அதாவது இவனுடைய பதவியை பிடுங்கிட்டாங்க. இவன் பதவியை பிடுங்கினதுல இருந்து இவனுக்கு ஒரு காண்டு, உள்ளுக்குள்ளே ஒரு காண்டு. நேற்று வரைக்கும் ஜல்சா பண்ணிட்டு இருந்தான். 3 அக்கா பொண்ணுங்க, 3 பேருக்கும் தான் மேலே ஒரு கண்ணு, ஜாலியாக இருந்தான். ஒரு ராஜாக்கான ஒரு வேலையை அவன் செய்யவே இல்லை. எதிர்நாட்டை வீழ்த்தணுன்ற ஒரு சிந்தனையே அவனுக்கு இல்லை. இன்றைக்கி மாற்றின உடனே மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, ஏற்கனவே அரோரா கிட்ட எவ்வளவு எல்லையை கடந்து போக முடியுமோ அவ்வளோ எல்லையை கடந்து போயிட்டான். பின்பக்கத்துலேருந்து தூக்குறது, முன்பக்கத்துலேருந்து தூக்குறது, சுற்றுறது, முத்தம் கேட்குறது, இவனை தடவுறது, இவன் அவனை தடவுறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவனுக்கு அதாவது திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு அடிச்சுதான்டா அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை வருஷங்களாக அவனுக்கு என்ன ஒரு 40-42 வயசு இருக்குமா, அத்தனை வருஷங்களாக பெண் வாழையே இல்லாமல் இருந்த ஒருத்தன் எவ்வளோ காட்சியில் இருந்திருப்பான் அவன். நீங்கள் யோசிங்களேன். அப்படி இருந்த ஒருத்தனை தூக்கி இந்த வீட்டுக்குள்ளே போட்டால் அவன் இருக்கிற பொண்ணுங்க பின்னாடிலாம் கனியை கூட விட்டு வைக்கலங்க. கனிக்கிட்டே ஃப்ளட் பண்ணலாமான்னு கேட்ட ஒரு புறம்போக்கு தான், வார்த்தைக்கு மன்னிச்சிருங்க, இந்த காஜி திவாகர் செனத்தவளை. அரோரா கிட்ட போயிட்டு தாய் மாமன் அந்த ஒரு கெட்டப்பை மெயின்டைன் பண்ணுறாராமா. அரோரா எனக்கு ஊட்டி விட நம்ம கேட்டிருக்கான், என் கூட வா, என்ன கேட்டான்னு தெரில. அப்போ இவங்க சின்சியராக அரோராவும் உய்யானாவும் ஏதோ ஒரு பாட்டு எழுதிட்டு இருந்திருக்காங்க. புதிய ராணி நம்ம கண்மணியா கண்ணம்மாவா கண்ணழகி, பேர் கூட வாயில் தொலைய மாட்டேங்குது காலிலேருந்து, கண்ணழகிக்கு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு கூப்பிட்றீங்க, போங்க அப்படின்ட்டாங்களாம். இது பர்சனல் வெஞ்சன்ஸ்னு இவன் சொல்கிறான் அரோராக்கு. ஆக்சுவலாக அங்கே பர்சனல் வெஞ்சன்ஸ் யாருக்குன்னா திவாகருக்கு தான். நான் கூப்பிட்ட உடனே அவன் வரல, பத்தியா, எனக்கு அரிக்கும் போது அவள் வரல அப்படின்ற ஒரு காண்டு, ஒரு வன்மம் அரோரா மேலே. சபை கூடுது.
சபை கூடினவுடனே அந்த இடத்துல கானா வினோத்து கலாய்க்கிறாரு, இவனும் திரும்பி கலாய்க்கிறான். அதாவது இவன் கரிச்சட்டி வாயான்னு கானா வினோத்து சொல்கிறான். இவன் என்னமோ என்ன எப்படி சொல்கிறது, விடுங்க யாரையோட இவனெல்லாம் கம்பேர் பண்ணுவானா. சொன்ன உடனே அரோரா அங்கே அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியாக இருங்கள்னு சொன்னதுக்கு இந்த சனத்தவளை தான் என்னமோ தூக்கி கொதிக்கிற அண்டால தூக்கி போட்ட மாதிரி, நீ எப்படி சொல்லுவ, எனக்கு தெரியும், நீ வாழையப்பாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ. அந்த கேரக்டர் என்ன, அயாராக்கியை ஃபாலோ பண்ணுங்கன்னா அயாராக்கியை ஃபாலோ பண்ணணும். அவங்க என்ன கேரக்டரு, அந்த நாட்டினுடைய இளவரசி. இப்போ உட்காந்து சொல்லிட்டு இருக்கான் மந்திரி தான் இருக்கிறதுல பவரா. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பேசுவோம், ஏன்னா இந்த வீடியோ லென்த்தாக போயிடும். அங்கே தாங்க ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் கனி இன்வால்வ் ஆகி அவங்க பேசி இந்த திவாகர் சனத்தவளை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவன் மன்னிப்பு கேட்கணும். என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு அமைச்சர், அதுவும் கலைத்துறை அமைச்சர் மட்டும்தான். இந்த மன்னருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த அமைச்சர் ராஜமந்திரி அப்படி கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு கலைத்துறை அமைச்சர், ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு அமைச்சர், அவ்வளவுதான். அவன் பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு பார்வதி சொல்கிறாங்க. கேட்க முடியாதுன்னு அங்கே தான் இந்த சனத்தவளை மறுபடியும் கத்த ஆரம்பித்தான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கனிக்கிட்ட வந்துட்டான். ஏன்னா கனி தான் மன்னிப்பு கேட்க சொன்னாங்கன்னு சொல்லி வாரத்துலேருந்து கனி என்னெல்லாம் பண்ணாங்களோ நேற்று இந்த கனியை ஃப்ளட் பண்ணலாமான்னு கேட்டான். இன்னைக்கு அந்த கனியை கோல்முட்டி கனின்றான். புரியுதுங்களா? அவனை பொறுத்த வரைக்கும் அவனை ஆராதிக்கணும், அவனுக்கு ஆர்த்தி எடுக்கணும், அவன் கேட்கறதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்கணும், அவன் என்ன சொன்னாலும் கேட்டு தலையாட்டணும். அப்படி இருந்தோம்னா நல்ல ஒரு திவாகரை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வார்த்தை திவாகரை நீங்கள் குறை சொல்லிட்டீங்க அப்படின்னா திவாகரனுடைய இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம், அந்த கேசிஸ்ட் திவாகரை பார்க்கலாம். உடனே என்னென்ன வார்த்தைகள் வரும்னா, நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, நீ தூங்கும்போது பேசின, நீ உட்காரும்போது பேசின, படுக்கும்போது பேசின, நடக்கும்போது பேசின, நீ நேற்று இவ்வளோ ராஜாவை போட்டு. ஆனால் உன ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. யார் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்கள வச்சு இவங்க வளரலான்னு பார்க்குறாங்க. டே நாயை, தரித்திரம் முடிச்ச நாயை, உனக்கு ஓட்டே இல்லைடா வெளியில், இவர் ஃபேமஸாக இருக்காருன்னு இவனே சொல்லிக்கிறான். யார் அடித்தாலும் இவர் ஃபேமஸாக இருக்காரு என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பிரச்சனை காலையிலேருந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு எழும்பக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நாட்டினுடைய ராணி இவன் ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டு, என்னதான் இருந்தாலும் அந்த சபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அங்கேயே பேண்ட்டை கழட்டி போட்டு இவன் போனால் இதுவே வேற ஆளாக இருந்திருந்தா பார்வதி என்ன பண்ணியிருப்பாங்க, இனிமேல் இவரை நம்மளுடைய சபையில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் பார்வதி வாயில அந்த வார்த்தையும் வரல. திவாகரை குறித்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை கூட பேசலை. ஏன்னா திவாகரனுடைய தேவை பார்வதிக்கு தேவை. அதனால திவாகரை கைக்குள்ளே எப்படி கமருதீனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடுறாங்களோ அப்படி திவாகரையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடணும் பார்வதிக்கு.